வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் பொன்முடி மீது பொதுமக்கள் சேற்றை வீசினர். திமுகவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான சான்று என்று அண்ணாமலை கருத்து. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு. பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண உதவிகள் வழங்கினார் தவேக தலைவர் விஜய். ஊழியர்களுக்கு சட்டவிரோதமாக விசா வழங்கிய இன்போசிஸ் நிறுவனத்திற்கு 238 கோடி ரூபாய் அபராதம் விதித்த அமெரிக்கா. பேட்மிண்டன் வீரர்களை துரத்தி அடித்த பீகார் சப் கலெக்டர். போலி திருமண வலைதளம் மூலம் 500 பேரிடம் மோசடி செய்தவர் கைது.